சிறகடி காசு சீரியலில் இனி என்ன நடக்க போதும் பார்க்க போகிறோம். மீனா வித்யா வீட்டுக்கு பூக்கட்ட சொல்லி தான் வந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வித்யா வீட்டுக்கு மணி தேடி வர்றார், ஃபோன் பண்ணி தேடி வர்றாரு. உடனே கதவு தட்டுறது யாருன்னு சொல்லி வித்யா திறந்து பார்க்குறாங்க. உடனே நீ எதுக்கு வந்த அப்படிங்கிறாங்க. பாப்பா எப்போவுமே நல்ல கறியை வெட்டினா உனக்கு கொண்டு வருவேன், இன்றைக்கி கறி நல்ல கறி இளங்கறி கொத்துக்கறி மாதிரி போட்டு கொண்டு வந்திருக்கேன், அதான் உனக்கு கொண்டு வந்தேன் பாப்பா அப்படிங்கிறாங்க. நீ யார காலம் தெரியாமல் நீ வேறு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவர் நீ தானே பாப்பாவை எப்படியாவது ஒரு டைரக்டர்கிட்ட சொல்லி ரோஹிணியை பேச வச்சு எனக்கு வாங்கி தரேண்ணே, வாய்ப்பு வாங்கி தரேண்ணே, பல முறை உன்ட்ட சொல்லிட்டேன், வாய்ப்பே வாங்கி தரலாமா, இப்போ இனிமையாவது வாய்ப்பு வாங்கி தாமா அப்படின்ட்டு இருக்காங்க. நீ வேறு நேரம் காலம் புரியாமல் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன வித்தியா அப்படி வந்திருக்கேன், வீட்டுக்குள்ளே கூட போட மாட்டேங்க, வெளியே வச்சே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா ரூமுக்குள்ளே இருக்கிறாங்க. மீனாவுக்கு சவுண்டு கேட்குது. இது ரோஹினியோட மாமா, மலேசியா மாமா சவுண்டில் கேட்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்க்குறாங்க. இங்கே வித்யாவும் ஒரு மலேசியா ஃப்ராட் மாமாவும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க. இங்கே என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பேசும்போது சொல்கிறாங்க, நீ ரோஹினியோட மலேசியா மாமா நடிக்க வந்த, ஒழுங்காக நடிக்கலை, நீ இன்னும் ஒழுங்காக உனக்கு ஒரு வாய்ப்பு தருவோம், அதில் நீ கரெக்டாக நடித்த அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தருவோம், இல்லைனா சரி வராது, நீ கிராமத்தில் நடிக்கும்போது சொதப்பியிருக்க, அங்கே முத்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருந்திருக்கு, அதேமாதிரி ரெண்டாவது போய் சொல்லும்போதும் நீ சொதப்ப தான் செஞ்சுருக்க அப்படிங்கிறாங்க. சரி பாப்பா, நான் பண்ண தப்பு தான், இன்னொரு வாய்ப்பு தாங்க, ரோஹிணி வீட்டுக்கு போய் நான் பயங்கரமாக நடிச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம டைரக்டர் ரோஹிணி தான் சொல்லணும், ரோஹிணி சொல்லும்போது உங்களுக்கு நம்ம சீன் சொல்லுவோம், அப்போ நீங்கள் நடித்து கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நடித்து கொடுத்துருவோம், நான் கிண்டியில் கறிக்கடை வச்சுருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டோன்னே எதுக்கு எவ்வளோ தூரமாக இருந்தாலும் வரேன், நான் சினிமாவில் ஒரு பெரிய ஆளாகணும் அப்படி இப்படின்னு சொல்லி தான் கறிக்கடை நான் ரொம்ப நாளாக நடத்திட்டுருக்கேன் கிண்டியில், மெயின் கிண்டியில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே நடத்திட்டுருக்கேன். ஆனாலும் நான் எதுக்கு இங்கே வரேன் போகிறேன், நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தருவீங்க அப்படின்னு தான் அப்படிங்கிறாங்க. ஓஹோ, இதனால தான் இப்படி இவர் நடிச்சிட்ருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு மீனா இவங்க பேசுனது எல்லாமே செல்ஃபோனில் வீடியோவாக எடுத்துடுறாங்க. உடனே அவர் மணி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. உடனே வித்யா வீட்டுக்கு உள்ளே வராங்க. மீனாவும் ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வித்யா அப்படியே பேச்சு வாக்கில் அப்படி பேசுகிறாங்க. நீங்கள் மலேசியாவில் உள்ள ரோஹிணி சின்ன வயசில் உங்கள்கிட்ட பழகும்போதே ஃபோட்டோலாம் எடுத்துருக்கேன் வச்சுருக்கேன்னு சொன்னீங்களே, காஷ்மீர் போனது, அங்கே போனது, இங்கே போனது, அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிங்களேன் அப்படிங்கிறாங்க. வித்யாவுக்கு மணி போனது நல்ல வேளை மீனா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மீனா அப்படின்னு சொல்லிட்டு செல்லை கொடுத்துட்டு அவங்க சமையல் பண்ண போயிடுறாங்க. என்ன வித்யா, என்ன வர சொல்லிட்டு நீங்கள் சமையல் பண்ண போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க மறந்துட்டு, நீங்கள் பூக்கட்ட வந்ததே மறந்துட்டு அப்படிங்கிறாங்க. இந்த செல்ஃபோனில் பாஸ்வேர்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. பாஸ்வேர்டு சொல்கிறாங்க. இவங்க பூ நான் சொன்ன மாதிரியே கட்டுங்க அப்படிங்கிறாங்க. வித்யா சிந்தனை பண்ணிக்கிட்டே இந்த மணி வேறு ரோட்டில் வந்துடுறாங்க. ரோஹிணி வீட்டு வேறு தெரியுங்களா, நாங்கள் போவாங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் செல்ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கும்போது ஃபோட்டோஸ் எல்லாமே வருது. ரோஹிணி இவங்கெல்லாம் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ அப்படிலாம் வந்துகிட்டே இருக்கும்போது டவார்னு வருது. கிறிஸோட பாட்டி ரோஹிணி வித்யா சேர்ந்து எடுத்த ஃபோட்டோலாம் இருக்குது. அதில் டேட் முதற்கொண்டு இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதே இருக்குது, அப்புறம் 3 வருஷத்துக்குள்ளது இருக்குது, 2 வருஷத்துக்குள்ளது இருக்குது, இப்படியே இருந்துகிட்டே இருக்குது. கிறிஸுக்கு இன்றைக்கி நிலமையில் 7 வயசு ஆகுது. இவ்வளவு வரைக்கும் அவங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்காகிறாங்க மீனா. அப்போ இவங்க எல்லாருமே கூட்டு களவாணி தானோ, பக்கா ஃப்ராடாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி நம்ம செல்லில் இது பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நம்ம செல் வேறு டச் செல் இல்லையா அப்படின்னு சொல்லி யோசனை வருது. சரி நம்ம வீட்டுக்கார நம்பருக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படிங்க, தண்ணி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த கேப்பில் செல்ஃபோனில் உள்ள பதிவை பூராமே முத்துக்கு அனுப்பிடுறாங்க. முத்துக்கு அனுப்பினா முத்துக்கு டெலிவரி ஆகிடுது. அதை பார்த்தோன்னே முத்து ஒரு மாதிரி ஷாக்காகிறாரு. உடனே மீனா ஃபோன் அடிக்காங்க. மீனா ஃபோன் எடுத்து வெளில வராங்க. வித்யா கொஞ்சம் ஃபோன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. வெளில போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி ரோஹிணி மாமான்னு சொல்லிட்டு ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு ஆள் வந்தார்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவர் பக்கா ஃப்ராடு, அவங்க ஃப்ரெண்டு வித்யா, ரோஹிணி எல்லாருமே சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணி தான் இதை ஏமாற்றிருக்காங்க. அவங்க பொங்கலுக்கு சீதனை கொண்டு வந்ததுலேருந்து எல்லாமே ரோஹிணி கொடுத்த பணத்தில் தான் அவர் செஞ்சுருக்காரு. 2வது வரும்போது கூட அது ஃப்ராடு தனம் தான். ரோஹிணியோட அப்பாவே மலேசியாவில் இருந்த மாதிரி இல்லை, இவங்க ஏமாத்துறாங்க. மலேசியாவில் எங்கள் அப்பா பெரிய பணக்காருன்னு சொல்லிட்டு உண்மையிலே அவங்க யாரோட பொண்ணு, அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு சொன்னால் நீங்களே ரொம்பவே ஷாக் ஆகிருவீங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அந்த ரோஹிணியே நம்ம வீட்டில் இருக்காங்களா கிறிஷோட பாட்டி, அவங்க தான் அவங்க அம்மாவா, அது போக கிறிஸு தான் அவங்க பையனா அப்படிங்கிறாங்க. என்னட்டி சொல்கிற, உழம்பிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் உழம்பலை, உங்கள் செல்ஃபோனுக்கு நான் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்கேன் பாருங்கள் அப்படிங்கிறாங்க.
உடனே ஃபோட்டோவை பார்க்குறாங்க. ஃபோட்டோவை பார்த்தோன்னே, ஆமாடி நீ அனுப்புனதும் அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. நான் பார்த்தேன், இருந்தாலும் வந்துட்டு என்ன இப்படி அனுப்பியிருக்கான்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எல்லாம் இதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு கூடுதலாக இதுவாக நான் வந்துட்டு என் செல்ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேங்க. அது வந்து என் செல்ஃபோனில் தெளிவாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த மலேசியா மாமாவும் அந்த வித்யாவும் பேசின வீடியோ என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. அதையும் நீ வாட்ஸ்அப் பண்ணிக்கிடலாமா அப்படிங்கிறாங்க. எனக்கு அதை எப்படி அனுப்பணும்னு தெரியல. வித்யா செல்லுன்னு உங்கள் செல் நம்பரும் மனப்படமாக இருந்துச்சு, அனுப்பிட்டேன். நான் வீட்டில் வந்து உங்களுக்கு செல்லை காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மீனா அந்த செல்லை பத்திரமா வச்சுக்கோ, அதை நம்ம டிவியில் கூட கனெக்ட் கொடுத்தோம்னா டிவியில் ஓடிடும் அப்படிங்கிறாங்க. சரிங்க சரிங்க, நீங்கள் எதுவாவது கேட்காதங்க, கொஞ்சம் ஓரளவு லாயக்காக இருங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மீனா, நானும் ஒரு ஆஃபர் தான் போயிட்டுருக்கேன். என்ன இந்த ஆஃபர் வந்தவங்க கூட வந்துட்டு என்னை வந்து தெரிஞ்சவங்க மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு இதுவுமே ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஆஃபரை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரேன், நீ அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவில்ல அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, வித்யா வந்து பூ கட்டணும்னு சொல்லி தான் நீ கூப்பிட்டா, ஆனால் பூ கட்டுற மாதிரி தெரியல, நீ லேட் பண்ணதுக்கு ஏதோ ஒன்று நீ கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கா அப்படி அப்படிங்கிறாங்க. நீ இதுக்கிட்டே எங்கே போனா அப்படி அப்படிங்கிறாங்க. இங்கே வரப்போ தானே இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. சரி எல்லாம் நன்மைக்கு தான், பார்த்துக்கலாம் அப்படி முடிச்சுட்டு மார்க்கெட்டில் போய் பூ வாங்கிட்டு நான் அப்படியே அம்மாட்டையும் கொஞ்சம் சில்லறை வியாபாரத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கு, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நீ வரதுக்கும் நான் வரதுக்கும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. முத்துக்கு இங்கே மனசே கேட்கல. அப்போ பாட்டிக்காரன்ட்டு கேட்குறாங்க, எங்கே நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. உங்களை நான் கூடுவாஞ்சேரியில் கொண்டு விட சொன்னேன், விட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக விட்டுட்டு அதனால் கிளம்புறாரு. இப்படியா இருக்குது. மீனா பூவை வாங்கிட்டு ஒரு யோசனையிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏன் ரோகிணி இப்படி போய் சொல்லணும், அவங்க அம்மா தான் இவங்க, கிறிஸ்து தான் அவங்க பையன் அப்படின்னு வரும்போது வந்து ஏன் இவங்க போய் சொல்லணும் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்களுக்கு ரொம்ப இதாகவே சிந்தனையாகவே இருக்குது. இந்த சூழ்நிலையில் ப்ரோன்மணி இடையில நடந்து போகிறாரு. அவரை பார்த்தோன்னே மீனா மறிச்சிடுறாங்க. என்ன மலேசியா மாமா நில்லுங்க அப்படிங்கிறாங்க. மீனா நீங்களா அப்படிங்கிறாங்க. எல்லாமே தெரியும் எனக்கு அப்படிங்கிறாங்க. என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வித்யாவை இப்போ பார்க்க வந்தது, கொத்துக்கறி கொண்டு கொடுத்தது, பேசுனது எல்லாத்தையுமே நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. மீனா உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. நானே அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன், நீங்கள் பேசுன எல்லா பதிவுமே என் செல்ஃபோனில் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோனையும் காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஃபோன் பண்ணி ஒரு மாதிரி ஏறுறாரு. மீனா 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 இதை தயவுசெய்து யார்ட்டையும் சொல்லிடாத, நான் நடிக்கணும்னு சொல்லி தான் இந்த வந்து பொய்யா நடித்தேன், முத்துக்கு மட்டும் தெரிஞ்சுட்டு அவ்வளோதான், அவன் வீட்டுக்காரன்ட்ட மட்டும் சொல்லாதம்மா, என்ன ஏதாவது பண்ணிடுவாம்மா, எனக்கு பயமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. நான் வந்து அவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இனிமே வந்து அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து கிண்டியில் தான் கடை வச்சுருக்கீங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல தான் கறி கடை வச்சுருக்கீங்க, எல்லா விஷயமும் நான் வந்து நீங்கள் பேசும்போது கேட்டேன். அதனால் வந்து நீங்கள் ஓவராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுவேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க அது இருக்கீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னால் வந்து கண்டிப்பாக அவர் கடையில் வந்து நிற்பார், உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுவார். அவரை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அவர் கொஞ்சம் முரட்டு குணம். அதனால் அவர்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். இனிமேல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க. அவங்க 2 பேரும் சின்ன பிள்ளைகள், அது போய் சொல்லிட்டு அலையுதுன்னா நீங்கள் பெரிய ஆள். நீங்கள் எங்களை மாதிரி சின்ன பையங்களுக்கு புத்தி சொல்லணும், இப்படி செய்யக்கூடாதுப்பா அப்படி செய்யக்கூடாதுப்பான்ட்டு. நீங்களே வந்து பொய்யா பண்ண அப்படி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு நடிப்பு மேலே ரொம்ப ஆர்வம், நான் சின்ன வயசுலேருந்தே நாடகம் நடிச்சுட்டே இருப்பேன். இந்த கறிக்கடையை எங்கள் அப்பா என் கையில் கொடுத்ததுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கறிக்கடையில் நிற்க வேண்டியதாக போச்சு. என்னுடைய இளமையில நான் நடிகராகணும்னு ஆசைப்பட்டது அது நடக்காமையே போயிடுச்சு. அதனால தான் நான் சினிமாவில் ஏதாவது ஒரு வாய்ப்பு காலத்தில் கிடச்சின்னா மன திருப்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். மணிரத்னத்துக்கு பெரிய அளவில் பழக்கம் வந்து வித்யா, ரோஹிணிக்கும் வந்து மணிரத்னம் தெரியும், பார்லர் வச்சுருக்கனால பழக்கம், அதை வச்சு நான் வந்து உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொன்னாப்புல. அதனால தான் நடிக்க வந்தேன், இல்லைன்னா நான் ஏமாற போகிறேன், தயவுசெய்து முத்துட்டு மட்டும் சொல்லிடாதம்மா அப்படிங்கிறாங்க. நான் சொல்லக்கூடாது அப்படின்னா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. இன்னுமா உங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண தெரிஞ்சிருந்துச்சுன்னா என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுவேன். என் வீட்டுக்கார் கரெக்டாக அவங்க கடையில் வந்து நிற்பார். கடையில் பக்கத்தில் வந்து விசாரிச்சா தெரிஞ்சிடும் உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. அம்மா, அவன் முத்து வந்து காட்டடி மாட்டடி அடிக்கக்கூடிய பையன், அந்த தயவுசெய்து சொல்லிடாதம்மா, நான் இன்னமும் வந்துட்டு நான் எங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துக்கோங்க, அதுக்கு மேலே உங்கள் சௌரியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மணியும் நம்ம இன்னும் சரி வராதுன்னு தெரிச்சு ஓடிடுறாரு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் நேராக வித்யா வீட்டுக்கு வராங்க. உடனே வித்யா, என்ன மீனா மறுபடியும் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே கதவை அடைக்கிறாங்க. ஏன் மீனா கதவை அடைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் பூக்கட்டி படிச்சுட்டேனே, பாருங்கள் நல்லா கட்டியிருக்கேன் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நல்லா தான் கட்டுறீங்க, ஃப்ராடுத்தனமும் சூப்பராக தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்கள் செல்லில் ஃபோட்டோலாம் பார்த்தேன். ஆமாண்ணே, செல்லில் ஃபோட்டோலாம் பார்த்துட்டாங்கம்மா, அதை கூட சிந்திக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனில் ஃபோட்டோ பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ரோஹிணி நானும் சின்ன வயசுலேருந்து எடுத்துருக்கோம்ல அப்படி அப்படிங்கிறாங்க. சரி, அதில் கிறிஷ் எப்படி வந்தான் அப்படிங்கிறாங்க. கிறிஷா அப்படிங்கிறாங்க. கிறிஷ் எப்படி வந்தான், கிறிஷோட பாட்டி எப்படி வந்தாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்க எனக்கு ஒரு வகையில் சொந்தக்காரங்க அப்படிங்கிறாங்க. அவளுக்கு முன்னாடியே ரோஹிணிக்கு தெரியும் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. சமாளிக்காதீங்க வித்யா, எல்லாமே தெரியும்,
தெரிஞ்சுக்கிட்டேன். அது போக நீங்களும் அந்த மணியும் பேசும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மணியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த ஃப்ராட் மாமா தானே வந்து ரோஹிணியோட மாமான்னு சொல்லி கிராமத்துக்கு வந்தார், எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவர் நீங்கள் 2 பேரும் பேசினதை வீடியோவே நான் எடுத்துட்டேன். அந்த வீடியோவும் இப்போது எங்கே போகணுமோ அங்கே போயிடுச்சு. அதுபோக வந்து மணியும் நான் இடையில பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. மீனா மன்னிச்சிடுங்க, தயவுசெய்து அதை வீட்டில் சொல்லிடாதீங்க, வச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் முடியாத பொண்ணு, அந்த ரோகிணி தான் ஃப்ராடுத்தனம் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் ஏன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என் சின்ன வயசு ஃப்ரெண்டு, அதனால் எனக்கு வேறு ஒன்றுமே சொல்ல முடியல. ஒன்றாவே இருந்தோமா, படிக்கும்போது ஒன்றா தான் படித்தோம். அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கை சீரழிஞ்சு போகும் பிறகு என் கூடயே வந்துட்டா. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் மட்டும்தான் என்னை பார்க்காம இருந்தா. அதனால் நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. கோயம்புத்தூரில் சொந்தக்காரங்க இருக்காங்க. நான் அவங்கள தான் அம்மா அப்பான்னு ஊரில் உலகத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் அவங்களும் அம்மா அப்பா கிடையாது. இந்த ரோஹிணிக்கும் வந்து அம்மா மட்டும்தானா. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப டியராக பழகிட்டோம். கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி நாங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறோம். அதனால் தயவுசெய்து என்னைய பற்றி சொல்லிடாதீங்க. என் எதிர்காலம் சங்கடப்பட்டு போயிடும். உங்கள் வீட்டுக்காரர் நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குது. அவருக்கு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவாரோ, என்ன கலாட்டா பண்ணுவாருன்னு தெரில அப்படிங்கிறாங்க. அவர் பொம்பளை ஆட்டெல்லாம் கலாட்டா பண்ண மாட்டார். அவருக்கு தப்புன்னு தெரிஞ்சுன்னா தான் மட்டும்தான் இது பண்ணுவார். என்ன இப்போ வந்து அவர் பழைய முத்தும் கிடையாது. வித்யா, எனக்கு இருக்க கோவத்துக்கு நீங்கள் பண்ணது பார்த்தா எனக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆனால் உங்களுக்கு கல்யாணம் முடியாத பிள்ளை, நம்ம வந்து மரியாதை நடத்தணும்னு தான் நடத்துகிறேன். நல்லா இருக்காது வித்யா. வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, வந்து உள்ளதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. வித்யா வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க. மீனா, நல்லா இருப்பீங்க. நான் ஒரு பக்கம் வர முடியாது, உங்கள் வீட்டுக்காரை பார்த்தாலே எனக்கு பயம். அப்படி இருக்கும்போதும் அந்த வீட்டிலேருந்து உண்மையை சொல்லுன்னு சொல்கிறீங்க. நல்லா இருப்பீங்க மீனா. நான் வந்து செல்லை ஆஃப் பண்ணிவிட்டு 2 நாள் கூட கோயம்புத்தூரை பார்த்து போயிடுறேன். என்னைய எந்த கதையும் எடுத்துட்டாங்க மீனா, ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. நீங்கள்லாம் சீட்டிங் பண்ணதுக்கு வந்து நாங்கள் போலீஸுக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. மீனா, நல்லா இருப்பீங்க மீனா, போலீஸுக்கு போகாதீங்க, வைக்காதீங்க அப்படிங்கிறீங்க. இல்லை வித்யா, நான் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டேன். என் வீட்டுக்கார் வந்து தெரிஞ்சுன்னா கோவப்படுவார். அதனால் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் சொல்லிட்டேன். அவர் இருக்க ஆதாரத்தை வச்சு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கையும் போயிருப்பார் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து நினைக்காங்க. மீனா வந்து ஸ்டேஷனுக்கு போய் சொன்னால் நம்ம முதல்ல ஸ்டேஷனுக்கு போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அண்ணாமலை, விஜயா, மனோஜ், ஸ்ருதி, ரவி எல்லாரையுமே போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு விடுதாங்க. ஏன் போலீஸுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு மனோஜ் வந்து வராரு. வந்தாலும் முத்து நிற்காரு. உனக்கு அறிவில்லையாடா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் இங்கே இருங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே விட கிடைக்கும், சம்மந்தப்பட்ட ஆளை நான் கூப்பிட்டு வரேன் ஸ்டேஷனுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே எஸ்ஐ சொல்கிறாரு, என்ன விஷயம்னு தெரில, முத்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி வந்து எங்கள் அண்ணனை வந்து ரோஹிணின்னு ஒரு பொண்ணு ஏமாற்றி கல்யாணம் முடிச்சிருக்கு. அவளை விசாரித்து அவள் யார் தான் உண்மையிலே எதுக்கு தான் வந்தா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல. நாங்கள் போய் அந்த பொண்ணை கூட்டு வரேன்னு சொன்னோம். இல்லை, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கனால நீங்கள் போய் கூட்டு வந்தால் நல்லா இருக்காது சார், நானே காரில் கூட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் விசாரிங்க. நீங்கள் விசாரிக்கும் போது வந்து கரெக்டாக இருக்கும். நானே இதை எங்கள் வீட்டில் கேட்டுருவேன். எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கோவக்காரன், படிக்காதவன், குடிக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அது எனக்கு வேறு மாதிரி கொண்டு போகணும். நீங்கள் சட்டப்படி விசாரிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைக்கும் விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ஏங்க, இப்போ வந்து ரோகிணியும் மனோஜையும் பிடிக்காது, அதனால் ஏதாவது வகையில் அசிங்கப்படுத்தலாம்னு நினச்சிட்டு இருக்கான். நம்ம இங்கே வந்து ஸ்டேஷனில் வந்து உட்காந்துட்ருக்கோமா, அங்கே கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அப்படி பார்க்குறாரு. உங்களுக்கு வேறு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலே பிடிக்காது, நம்ம வாங்க கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து சொன்னால் ஏதாவது காரணம் இருக்கும் சத்தன்னாமரு, அதனால் வந்துட்டு இருக்க தான் செய்யணும் அப்படின்னுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வந்து நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் கதவு சாத்தியிருக்கு. அவன் கதவு சாத்தியிருக்கா, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. அவங்க உள்ளே தான் இருக்காங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிற்காரு. என்ன பக்கத்து வீட்டுக்காரர் கேட்காரு, என்ன முத்து ரொம்ப நேரமாக வெளியே நிற்கிங்களே அப்படிங்கிற ஒன்றுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் போலீஸ்லேருந்து ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறாங்க. என்ன முத்து அவங்களை கூப்பிட்டு வரேன்னு சொன்னீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை, கொஞ்சம் வெளில போயிருக்காங்க, கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு வெளியே வச்சு எல்லார்ட்டையுமே நடந்ததை சொல்லுதாங்க. எப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள், இந்த பொண்ணு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு வித்தியா கூட பழக்கமாக இருந்திருக்கு, ஃபாரின்லேயோ எதுலேயோ இல்லை. நம்ம வீட்டில் இருக்காங்களா கிறிஷும் பாட்டியும், அவங்க வந்து இவங்களோட சொந்த அம்மாவாக இருந்திருக்கிறாங்க. இதுதான் அவங்க பையன். ஆனால் இதெல்லாம் மறைச்சிட்டு நம்ம வீட்டில் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அதுபோக அவங்களுமே அவங்க கிறிஷோட பாட்டியோ யார் கிறிஷோ யாருமே நம்மகிட்ட சொல்லலை. இது ரொம்பவே ஷாக்காக இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, எங்கே தெரியலையாங்க, இவன் தான் அந்த பாட்டி அந்த கிழவியையும் அந்த பிள்ளையனும் கூட்டி வந்தான். இப்போ ரோகிணிக்கும்
அவங்களுக்கும் தொடர்புங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, எப்பா ரோகிணியை பற்றி எனக்கு தெரியும்பா, என்கிட்ட ஒன்றுமே ஏமாற்ற மாட்டான். நான் கூட அவட்ட போய் சொல்லிவிட்டு நான் பார்க்கில் இருந்துக்கிட்டு வேலைக்கு போனேன் வச்சோம்னு சொல்லி நான் இது பண்ணியிருக்கேன். நான் வாங்கின கடனே ரோகிணி அடைச்சிருக்கா, அவளாம் தப்பே செய்ய மாட்டா வைக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. டேய் உன் பொண்டாட்டி எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா, நான் ஆதாரத்தை நிரூபிக்க உனக்கு பிடிக்க மாட்டேருக்கு. இல்லை மீனாவுக்கு நான் ஃபோன் அடிக்கேன், மீனா வருவா, அப்போ உனக்கு புரியும் அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மீனாவுக்கு ஃபோன் அடிச்சோன்னே மீனா கரெக்டாக பைக்கில் வராங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை நம்மளை குடும்பத்தோடு ஏமாற்றிட்டாங்க இந்த ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. செல்ஃபோனை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. செல்ஃபோனில் மணியும் வித்யாவும் பேசிகிட்டு இருக்க வீடியோ போடுது. இதை பார்த்தோன்னே மனோஜ், விஜயா எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. குறிப்பாக சுருதி ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இவங்க ஃபாரின்லேருந்து வந்தவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சீனை போட்டாங்க. கடைசியில் பார்த்தா அது எல்லாமே ஃப்ராடா, அந்த கறிக்கடைக்காரன் கூட கிண்டியில் தான் கறிக்கடை வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காங்க. நம்ம தினமும் கிண்டி தானே போகிறோம், அந்த வழியில் நம்ம ஒரு நாளும் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சுருதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ரவி நம்ம அந்த வழியாக தானே வேலைக்கு போவோம். ஆமாம் ரோகிணி, நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கறிக்கடை இருக்குது, நான் இவர் தான் முத்து பார்த்ததில்ல, நம்ம ரெகுலராக அப்படி தான் போகிறோம். ஆனால் வந்துட்டு இன்னமும் வந்து அந்த கறிக்கடையில் அவர் இருக்காரு நம்ம பார்க்கணும் அப்படின்னுட்டு இருக்காங்க. இன்னமும் பார்த்தோன்னா இப்போ தான் தெரிஞ்சிருச்சு ரோகிணி மாமா எல்லாம் அவர் ஃப்ராடுன்னு தெரிஞ்சிருச்சு. மலேசியாவில் யாருமே அவங்களுக்கு இல்லை, ஆனால் மலேசியாவில் இருக்க மாதிரி ஃப்ராட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க கூட ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருந்தாங்க ரவி. மலேசியாவில் வந்து அந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஊர்னு கேட்டால் சொல்லவே மாட்டாங்க. என் ஃப்ரெண்டு அங்கே இருக்காங்கன்னு கேட்டு சொல்கிறேன், அவங்க அப்பாவை பார்க்க முடிஞ்சால் பார்த்துடலாம், ஜெயிலில் தானே இருக்காருன்னு சொல்கிறீங்க, அவரை வெளியே கொண்டு வரதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவான். என் ஃப்ரெண்டு வந்து பெரிய பணக்காரங்க, அவங்க அப்பா அங்கே அரசியலெல்லாம் பெரிய அளவில் இருக்கார், அதனால் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் வேண்டாம், ரோகிணி வேண்டான்ட்டாங்க. எதுக்கு வேண்டான்னு இருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது, ஏன்னா அவங்க அப்பாவே அங்கே இல்லை, அதனால தான் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. முத்து சொல்கிறாரு, பார்த்தீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிறாங்க. அண்ணாமலைக்கு ஒரு மாதிரி ஆகுது. அந்தளவு எடுத்த கடையில் போய் ஓடி போய் தண்ணி வாங்கி கொண்டு கொடுக்காங்க. டேய் அப்பா இந்த நிலமையில் இருக்கும்போது நீ ஏன்டா போலீஸில் கொண்டு சொன்ன வச்ச, நம்ம வீட்டுக்கு தானடா அசிங்கம் அப்படி இப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, நம்ம வீட்டுக்கு அந்த பிள்ளை எதுக்கு அப்படி போய் சொல்லிட்டு வந்தான்னு தெரியாது என்ன, அம்மா வந்து அம்மாக்கிட்ட போய் தான் பணக்காரன்னு சொல்லியிருக்கான். சொல்லும்போது வந்து அது எந்த வகையில் ஏமாற்றிங்க வந்து என்ன செய்யணும்னு நினச்சாலும் தெரியலை, நாளைக்கு என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியலை. இப்படி இருக்கும்போது நான் வந்து என் பாணியில் கேட்டோம்னு வைங்க, நீங்கள் எல்லோரும் நீ தான் குறை சொல்லுவீங்க, குடிகாரம்பீங்க, முரடம்பீங்க, என் பொண்டாட்டியே என்னை நம்ப மாட்டான், அது சரி வராது. இந்த ஆதாரத்தை பூரா மீனா தான் திரட்டியிருக்கா. இந்த ஆதாரத்தை வந்து நான் சட்டப்படி செய்யணும்னு சொல்லி தான் பொண்டாட்டி சொன்னான். மற்றபடி வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்களை யாரையும் அசிங்கப்படுத்தணும்னு வரல, அந்த பொண்ணு எதுக்கு வந்திருக்கான்னு தெரியணும்லடா, அதான்டா கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. தரையில் அப்படி உட்காந்துருக்காரு. டேய் மனோஜ் உனக்கு என்னடா செய்யுது, டேய் மனோஜ் என்னடா செய்யுது அப்படிங்கிறாங்க. அவங்கள தண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிச்சுன்னு அப்படி அழுகிறாரு. இந்த ரோகிணி என்கிட்ட இவ்வளோ மறைப்பான்னு நினச்சி கூட பார்க்கலாமா, அவளை நம்பணுமா, அவள் சொல்லதெல்லாம் கேட்டம்மா, இன்றைக்கி வந்து என்கிட்ட இவ்வளோ மறைச்சிருக்காமா, ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை பார்த்துட்டு தன்னை வந்து மலேசியாக்காரின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு ஒரு தர டிக்கெட்டு ஒன்றுமே அவட்ட இல்லை, இத்தனைக்கும் அவள் ஏமாற்றிருக்கான். நான் வேலைக்கு போகாத வந்து அது ஒரு குறையாக சொல்லி எனக்கு நீ வேணாம், எனக்கு யாரும் வேணான்னு சொல்லிட்டு எங்கேயோ கிளம்பி போனான். அன்றைக்கி கிளம்பி போகும்போது கூட பார்லர் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு சொல்லிச்சு, குமரிபாளையத்துக்கு போன மாதிரி எனக்கு தெரியுதுங்க, பஸ் அங்கே தான் புக் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் முத்து கூட தேடி அவங்களோட அம்மா வீட்டுக்கே போயிருக்கோம், அவங்களும் உள்ளதை சொல்லலை. அவங்கள நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் தங்க சொன்னேன். நான் யாரையுமே வந்து நல்லவங்கன்னு சொன்னது கிடையாது என் வாழ்க்கையில், நான் அவங்கள சொல்லி தங்க சொன்னேன், அவங்க கூட உள்ளதை சொல்லலை. ரோஹிணி இப்படி ஏமாற்றணும்னு நினச்சே பார்க்கலாமா, நீ ஏங்கி அழுறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, டே மனோஜ் அல்லாத அந்த பொண்ணு எதுக்கு இந்த காரணத்தில் சொல்லிச்சுன்னு தெரியல, அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தால் தான் தெரியும். வீடு பூட்டி இருக்குது, நான் வந்து கதவை டம்முன்னு தட்டினேன் அப்படின்னா அந்த பையனுக்கு கண்ணில் வந்து கயிறு கட்டியிருக்கு. என்ன திடீர்னு வந்து நான் கதவை தட்டும்போது வந்து அவன் துணியை பிச்சிட்டான், இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா கஷ்டமாக போயிடும், அதான் கதவு எப்போ திறக்குன்னு தெரியல, நீ ரோகிணிக்கு ஃபோன் அடிக்கியா அப்படிங்கிறாங்க. நான் எப்படிடா நம்ம ஃபோன் அடிப்பேன், எனக்கு வேண்டாண்டா அப்படின்ட்டு இருக்காங்க. உனக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது வேறு கதை. இப்போ இந்த பொண்ணு எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத போலீஸ் விசாரிக்கணும், விசாரித்தா உண்மை தெரியும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே போலீஸ் வராங்க. என்ன முத்து நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணை கூட்டி வரீங்களா வரலையா அப்படிங்கிறாங்க. சார் அந்த பொண்ணு வீட்டுக்கு கதவு அடைச்சிக்கிட்டு இருக்குது, ஒரு பையனுக்கு வந்து கண்ணில் அடிபட்டுருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணோட பையனுக்கு கட்டியிருக்கு. நான் வந்து வீட்டு கதவை பயங்கரமாக தட்டேன், அந்த பையனும் இவங்களும் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பையனுக்கு ஏதாவது பாதிக்கும் சார், கண் பார்வை போனாலும் போயிடக்கூடாது, டாக்டர் அப்படி தான் சொன்னாங்க கடைசியாக பார்க்கும்போது.
இந்த மாதிரி அந்த பையனுக்கு அதிர்ச்சி விட்டது மாதிரி எந்த செய்தி நடந்துச்சுன்னா கண் பார்வை தெரியாமல் போயிடும். அதனால் வந்து அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் என்ன செய்யனே தெரியல சார், கதவை அடைச்சிருக்கு, உள்ளே லாக் பண்ணி ஏதோ வகையில் பேசிகிட்டு இருப்பாங்க போல். வீட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து அந்த பொண்ணோட அம்மாவும் அந்த பையனும் தான். அப்படி இருக்கும்போது வந்து நான் கதவை தட்ட முடியல சார், எப்போவுமே எங்கள் வீட்டு கதவு உள்ளே ஆள் இருக்கும்போது திறந்து தான் இருக்கும். அதனால தான் சார் ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ அந்த வித்தியான்னு ஒரு பொண்ணு அந்த கதையில் வராங்களா, அந்த பொண்ணு அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே வாங்க சார் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. மீனா, முத்து, ரவி எல்லாருமே வந்துட்டு முத்து காரில் போகிறாங்க. போலீஸும் பின்னாடி ஜீப்பில் போகிறாங்க. போய் நேராக வித்யா வீட்டை தட்டுறாங்க. வித்யா வீட்டை தட்டினோன்னே வித்யாவுக்கு பயமாகுது. அக்கா யாருன்னு தெரியலையே, கதவு ரொம்ப தட்டுதாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு வேளை இந்த மீனா வந்து முத்தை கூப்பிட்டு வந்துட்டாலோ வேறு எதுவும் பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இந்த சூழ்நிலையில் கதவை திறந்து பார்க்குறாங்க. முத்து, மீனா நிற்கிறாங்க. பின்னாடி போலீஸ் நிற்கிறாங்க. ஆஹா, இந்த குடிகாரன் வந்துட்டானா என்ன செய்ய போகிறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு முத்து காலில் விழுதாங்க. என் காலில் நீ விழுதுக்கு என்ன இருக்குது, எந்தி முதல்ல அப்படிங்கிறாங்க. நீனும் அந்த ஃப்ராடு கூட சேர்ந்து ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்க, ஏன் அவன் ஃப்ரெண்டு வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணுவான்னு தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஐயா, நீங்கள் ஒரு பெரிய முரடன், நீங்கள் குடிகாரன்னு தெரியும், இந்த ரோகிணி பல முறை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நான் குடிகாரன் பொறுக்கி, அவள் வந்து ரொம்ப யோக்கியமான ஆள், நீனும் யோக்கியமான ஆளுன்னு கல்யாணம் முடிக்க முன்னாடி இவ்வளோ போய் கல்யாணம் முடித்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு வரீங்க போகிறீங்க, நீங்கள் ஒரு உள்ளதை சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் ரோஹினிகிட்ட பலமுறை சொன்னேன், உண்மையை சொல்லிடி, உனக்கு ஏகப்பட்ட மைனஸ் இருக்குது, நீ சொல்லிவிட்டு இப்படி கல்யாணம் முடிக்காடி, நாளைக்கு ஏதாவது கதையில் மாட்டினா வந்து நானும் தாண்டி மாட்டுவேன் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சொன்னீங்க, இப்போ மாட்டிங்களா, வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க, எப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லி உள்ளதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போனோன்னே வித்யாவை பார்த்து போலீஸ் கேட்குறாங்க, இவ்வளோ படிச்சிருக்கீங்க, ஐடி படிச்சிருக்கீங்க, அந்த பொண்ணு என்ன படிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவள் வந்து பாலிடெக்னிக் படிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. பாலிடெக்னிக் படிச்சிருக்காங்க, நீங்கள் ஐடி படிச்சிருக்கீங்க, 2 பேரும் ஒரே வீட்டிலேயே ரொம்ப நாளாக இருந்திருக்கீங்க, விசாரித்து பார்க்கும்போது தெரியுது, கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஒன்றா இருந்திருக்கீங்க, நல்லா பழக்கமாக இருக்கீங்க. இப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு சார்பாகவே இருந்திருக்கீங்க, வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார், அவன் வந்து மனோஜை ஒரு இடத்துல பார்த்துருப்பாங்க போல், மனோஜோட கேரக்டர் புரிஞ்சு எப்படியாவது அவனை கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். அந்த சூழ்நிலையில் வந்து மனோஜோட அம்மா வந்து என் பையனை கட்டிக்காமா வச்சுக்காமான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போல். உன்னை சொன்னாங்கம்மா நீ பெரிய பணக்காரின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து என் பையனுக்கு நான் ஒரு பணக்கார பிள்ளையை தான் கட்டி வைக்கணும், ஒரு படித்த பிள்ளையை தான் கட்டி வைக்கணும்னு நினச்சேன், அதுக்கேற்ற எல்லா தகுதியும் இருக்குதுன்னு அவங்க சொல்லும்போது, ஆமாம் எங்கள் அப்பா பணக்காரர் தான், மலேசியாவில் இருக்கார், அவர் பெரிய பணக்காரர், அவர்கிட்ட சண்டை போட்டு தான் வந்து இங்கே இருக்கேன், நான் வந்து பார்லர் வேலை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து பெரிய ஆளான பிறகு தான் எங்கள் அப்பாவை வந்து நீ பார்க்கணுன்னு மனசில் நினச்சிட்ருக்கேன். அது போக எங்கள் அப்பாவை எனக்கு பிடிக்காத ஒரு வெறுப்பு ஒன்று இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நான் வந்துட்டு பெரிய பிள்ளைய அனுப்புகிற ஒரு கல்யாணம் முடிச்சுன்னு கடுப்பாயிடுச்சு, எங்கள் சித்திக்குமே வயசு என்னோட கொஞ்சம் தான் கூட, இப்படி இருக்கும்போது எனக்கு ஒத்து போகலை, எனக்கு அசிங்கமாகிட்டு சொல்லி தான் வந்துட்டேன் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணியிருக்காங்க. அதையே நானும் மேனேஜ் பண்ண வேண்டியதாக போச்சு, நான் கல்யாணத்தில் பல முறை சொன்னேன், பண்ணாதடின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, இந்த கதைலாம் ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்சிருச்சு, இப்போ எனக்கு தெரிய வேண்டியது அந்த ரோகிணி யார், அவங்களுக்கு பூர்வீகம் எங்கே, உங்களுக்கு பூர்வீகம் எங்கே அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி தேங்கி அழுதுட்டுருக்காங்க. ஏம்மா பாருங்கள், உங்களை வந்து பொம்பளை போலீஸ் தான் விசாரிக்கணும், இப்போ விசாரிக்க வர போகிறாங்க, உள்ளே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நேராக லேடி இன்ஸ்பெக்டர் வராங்க. ஏம்மாங்க பாரு, அவங்க ஜென்ஸு ஒன்றும் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் லேடி அதிகாரியாக விசாரிக்கிறேன், உள்ளதை சொல்லு, நீ யார் அப்படிங்கிறாங்க. என் பேர் வித்யா மோகன் அப்படிங்கிறாங்க. வித்யா மோகனா? ஆமாம், எங்கள் அப்பா பேர் மோகன், எங்களுக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூர், இந்த ரோகிணிக்கு வந்துட்டு குமரிப்பாளையம் கோயம்புத்தூர் பக்கத்தில் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி, உனக்கு எப்படி பழக்கம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கும் பக்கத்து ஊராக இருந்தால் கூட எங்களுக்கெல்லாம் ஸ்கூல்லாம் ஒன்று தான், எங்கள் ஊருக்கும் அவங்க ஊருக்கும் மத்தியில் ஒரு இடத்துல ஸ்கூல் இருக்குது, அங்கே தான் படித்தோம், 1லேருந்து 5 வரைக்கும் படித்தோம். அது முடித்த பிறகு நாங்கள் வந்து சிட்டிக்கு வந்தோம், 6லேருந்து 12 வரைக்கும் படித்தோம் அப்படிங்க. அப்பவும் ஒன்றா தான் படித்தோம். டிகிரி படிக்கும்போது வந்து எங்கள் அப்பா தவறிட்டாங்க. தவறுனோடனே எங்கள் அத்தையும் எங்கள் அம்மாவும் தான் என்னை வளர்த்தாங்க. வளர்க்கும்போது வந்து அவங்க எனக்கு ஹாஸ்டலுக்கு பணம் கட்டிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி நானுமே ஒரே ஹாஸ்டலில் இருந்தோம். ஆனால் அவள் பாலிடெக்னிக் படித்தா, நான் வந்துட்டு ஐடி படித்தேன், பிஎஸ்சி பிஇ ஐடி படித்தேன். 2 பேருமே ஒரே ஹாஸ்டலில் தான் இருப்போம், எப்போவுமே ஒன்றா தான் இருக்கிற மாதிரி தான் எங்களுடைய சூழ்நிலை. இப்படியா இருந்துச்சு. திடீர்னு ரோகிணிக்கு ஒரு நாள் கால் பண்ணாங்க அவங்க வீட்டிலேருந்து, இந்த மாதிரி உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஃபோன் அடித்தாங்க. அப்போ நானுமே போயிருந்தேன். பார்க்கும்போது தான் தெரியும், ஒரு வயசான மாப்பிள்ளை. அந்த மாப்பிள்ளை வீட்டில் வந்து அவங்க அப்பா கடை வாங்கியிருப்பார் போல். ரோகிணி அப்பா வந்து ஊர் பூரா கடை வாங்கிட்டு குடிச்சிட்டு ஒரு லாந்த ஒரு கேரக்டரு. அவர் வந்துட்டு யாருக்குமே வந்து
பணத்தை திருப்பி கொடுத்ததில்ல. இந்த சூழ்நிலையில் வந்து வீட்டில் வந்து தினம் ஒருத்தவங்களா பிரச்சனை பண்ணுவாங்களாம். அப்படி பிரச்சனை பண்ணும்போது அதிக பணம் கொடுத்த ஒரு நபர் நான் பணம் தரேன், அதுக்கு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போல். அவருக்கு ஏற்கனவே 2, 3 கல்யாணம் பண்ணி 2, 3 பிள்ளைகள் இருந்திருக்கும் பொழுது அவர் பொண்டாட்டியும் இறந்துருக்கும் போல். இப்படியா இருக்கும்போது அவர் வந்து ஒன்று பணத்தை கொடு, இல்லைன்னா உன் பொண்ணை கொடுன்னு கேட்டிருப்பாங்க போல். என் அப்பா வந்து சரி ரைட்டு மானமாக இருக்குது, பொண்ணை கட்டி வச்சு நம்ம கடனை நடச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ரோகிணியை சின்ன வயசில் கட்டி வச்சுட்டாங்க. ரோகிணிக்கு அந்த வாழ்க்கையை பிடிக்கவே இல்லை. ஆனாலும் கூட ஒரு 2 மாதம் வாழ்ந்து பார்த்தா அவர் பயங்கர குடிகாரன், வயசு வேறு ஆயிடுச்சு. கல்யாணம் முடிச்ச மாதம் உண்டாயிட்டா. உண்டானோடனே எனக்கு அவர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு விலகி வந்தால் அவருக்கும் நோய் நொடி போட்டு இறந்துட்டார். இறந்தோடனே வாழ்க்கை இப்படி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை விட்டு நேராக வந்து என் கூடயே தான் ஹாஸ்டல்லே இருப்பாள். அப்புறம் வந்துட்டு ஹாஸ்டல்லேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க, இப்படி சூழ்நிலையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக வீடு பார்த்து நான் காலேஜ் போயிட்டுருந்தேன், அவன் என் கூடயே தான் இருந்தான். அப்புறம் நான் படிப்பை முடிச்சுட்டு இங்கேயே வேலையை பார்த்தேன். ரோகிணி ஒரு பார்லர் வச்சுருக்கவங்ககிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாகவே இருந்தாள். படிப்பையும் கம்ப்ளீட் பண்ணல, பாலிடெக்னிக் கம்ப்ளீட் பண்ணல, முடியலை. அதுக்கப்புறம் ஒரு பக்கமாக மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து விஜயா அவங்க அத்தையை பார்த்துருப்பாங்க போல். அவங்க வந்துட்டு இப்படி இருக்கியேம்மா, வசதியான வீட்டில் பிறந்துட்டு இப்படி உங்கள் அப்பாட்ட சண்டை போட்டு இருக்கியே, உங்கள் அப்பா வேறு கல்யாணம் முடித்தாலும் நீ அவருக்கு மொபைலில் ஆயிருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டு பத்திரத்தை வச்சு பார்லர் வச்சு கொடுத்தாங்க. பார்லர் வைக்கும்போது முன்கூட்டி அவட்ட பணமே கிடையாது, நான் தான் செலவு கொடுப்பேன். அவள் பார்லருக்கு போயிட்டு வர கொஞ்சம் காசு தான், அந்த காசுமே எங்கள் அம்மாவுக்கு ஊருக்கு அனுப்புவாள். இவளுக்கு அந்த கூடையில் வந்து குழந்த பிறந்துச்சு சொல்ல மறந்துட்டேன். அந்த உடையில் வந்து மாதமாக இருந்தாலும் அது குழந்த பிறந்தது இங்கே தான் வச்சு பிரசவம் ஆச்சு. நான் தான் கூடவே இருந்திருக்கேன், எல்லாமே எனக்கு தெரியும். அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட கொடுத்து நீனே வளர்த்துருமா, எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, ஆனால் நான் வந்து மாதமாக இருந்ததோ வச்சதோ யாருக்குமே தெரியாது. இது வந்து ஊர் உலகத்துக்கு வந்து நீ தூக்கி வளர்த்த பிள்ளையாகவே இருக்கட்டும், தத்தெடுத்த பிள்ளை மாதிரி இருக்கட்டும், நான் வந்துட்டு அப்பாவும் பார்த்துக்கிறேன், நீ என்ன வந்து அத்தைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது அந்த கிறிஸ்து வந்து ஊருக்கு போகும்போதெல்லாம் அத்தான்னு தான் கூப்பிடுவோம். மனோஜை கல்யாணம் முடிச்சும்போது கூட வந்து முத்தும் மீனாவும் வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது கூட நீ வந்து அங்கே உள்ளதை சொல்லிடக்கூடாது, அப்படி சொன்னேன் அப்படின்னா நான் வந்து உன்கிட்ட பேசவே மாட்டேன், நான் பார்க்கவே வர மாட்டேன்னு சொல்லி ரோகிணி சொன்னதுனால அந்த சின்ன பையன் சரி நம்ம உண்மையை சொன்னோம் அப்படின்னா அத்தை நம்மளை பார்க்க வர மாட்டாங்க, நம்மளுக்கு பண்டை வாங்கிட்டு வர மாட்டாங்க, விளையாட மாட்டாங்க, விளையாடிச்சா வாங்கிட்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவே இல்லை, இன்றைக்கி வரைக்கும் சொல்லலை. இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அடிபட்டதோ வச்சதோ மீனாவும் முத்தும் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்கன்னு ரோகிணியும் நினைக்கல, நானும் நினைக்கல அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், ஆமாம் சார், என் பொண்டாட்டிக்கு வந்து காய்ச்சலாக இருந்துச்சு, அப்போ ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரணும்னு போனேன். அங்கே தான் அந்த பையன் வந்து ஒரு ஓமனிலேருந்து இறங்கினான், கண் அடிபட்டுருந்துச்சு, என்னென்னு கேட்கும்போது விளையாடும் போது ஒரு காரன் தட்டி போட்டு போயிட்டான் அப்படின்னாங்க. அப்போ டாக்டர்ஸ்கிட்ட கெட்ட போட்டு கண்ணில் எதுவும் பாதிப்பு இல்லை, கண்ணுக்கு மேலே தான் வந்து மேலே தான் அடிபட்டிருக்கு, அதனால் கண்ணுக்கு எந்த பாதிப்பும் வராது, ஆனால் வந்து அவங்க அதிர்ச்சி விட்டுற மாதிரி எந்த செய்தியும் கேட்கக்கூடாது, வெயிலில் பார்க்கக்கூடாது, கொஞ்சம் நாளைக்கு 2 நாள் கழிச்சு கண்ணை பிரிச்சிடலான்னு சொன்னாங்க. நான் தான் வீட்டில் கொண்டு வச்சேன், ஆனால் அவங்க வர மாட்டேன்னு சொல்லி பயங்கரமாக அடம் பிடிச்சாங்க வீட்டுக்கு. அப்பவும் எனக்கு புரியலை, நானும் மீனாவும் வீட்டுக்கு தான் வந்தாகணும், நீங்கள் வந்து கிராமத்துக்கு போய்ட்டு மறுபடி சென்னைக்கு வரது சாத்தியப்படாது, அவங்களாம் வந்து நீங்கள் வந்துட்டு இங்கே தான் இருக்கணும் வைக்கணும்னு நான் சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். அங்கே இருக்கும்போது கூட அந்த ரோகிணி பொண்ணு வித்தியாசமாக இருந்தா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, ஆமாம் சார், அவங்க வந்ததுலேருந்து என் வீட்டுக்காரி வித்தியாசமாக தான் இருந்தா. முதல்ல வந்து எப்போ நான் வேலைக்கு போய்ட்டு வந்தாலும் என் மேலே ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசுவாள். அவங்க வந்துட்டு அவங்க வந்ததுலேருந்து என் வீட்டுக்காரி எனக்கு வித்தியாசமாக தான் நடந்துக்கிறா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் சொல்கிறாங்க, நானும் புரிஞ்சேங்க, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்கள பார்க்குறதும் பார்த்துட்டு பார்க்கலன்னு இவங்க சொல்கிறதும் 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஆனால் 2 பேரையும் பார்க்கும்போது வந்து கண்ணிலே பேசிக்கிறாங்க, அவங்க அம்மாவும் அவங்களும். ஆனால் நாங்கள் அவங்க அம்மாவாக இருக்காது, சரி இந்த ரோகிணி வந்து ரொம்ப அந்த பையனுக்கு இறக்கப்படுறாங்கன்னு நினச்சேன், அதனால தான் அந்த ரூமை கொடுத்துட்டாங்க வச்சுட்டாங்கன்னு நினச்சோம். எங்கள் வீட்டில் வந்து ரூம் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருந்துச்சு. இந்த பிரச்சனையில் இந்த ரோகிணி வந்து இவ்வளோ சுமூகமாக பண்ணுறாங்க இந்த பையனுக்கு அவன் நினச்சி நானே அப்போ ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன், ஆனால் பார்க்கும்போது தான் இப்படி தெரியுது அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையுமே ஒரு பதிவாக எடுத்துக்கிறாரு. போலீஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கிறாரு. நோட் பண்ணோன்னே ஏட்டையாட சொல்கிறாங்க, ஏட்டையா இது எல்லாமே நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களே, அந்த பொண்ணு வந்தோடனே இவங்க சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பொண்ணுகிட்ட கொஸ்டின் கேட்கணும், அந்த பொண்ணு இதில் எப்படி சொல்லுதுன்னு பார்த்து தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி கேட்குறாங்க, இதை எப்படி சார் டீல் பண்ண போகிறீங்க, இது ஃபேமிலி பிரச்சனை அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டுமா, நீ படிச்சிருக்க கரெக்டாக பேசுகிறேன், இந்த பெட்டிஷன் எல்லாருக்குமே நாங்கள் வந்துட்டு மகளிர் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம், இங்கே சரி வராது, ஏன்னா ஃபேமிலிக்குள்ளே வந்திருக்கு, அதனால் மகளிர் போலீஸ் விசாரிச்சு தான் கரெக்டாக இருக்கும், எங்ககிட்டையும் லேடி ஆஃபீஸர் இருக்காங்க, அதனால் முறைப்படி அவங்க தான் விசாரிக்கணும், நான் அங்கே ஃபார்வர்ட் பண்ணுறேன்
அப்படிங்கிறாங்க. உடனே பெட்டிஷனை ஃபார்வர்ட் பண்ணி நேராக மகளிர் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறாங்க. எல்லாருமே மகளிர் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கேயுமே நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. அந்த பதிவெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த பொண்ணை போய் நாங்கள் வந்து விசாரணைக்கு கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. மேடம் உள்ளே அந்த சின்ன பையன் இருக்கான், நீங்கள் போய் கதவை தட்டி அவனை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கஷ்டமாகப்படுவோம், நான் தான் கூப்பிட்டு வரணும், கதவு நான் திறந்துருக்கான்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கதவை திறந்துருக்கான்னு போய் பார்க்க போகிறாங்க. கதவு மூடியே இருக்குது. சூழ்நிலை மறுபடியும் மகளிர் ஸ்டேஷனுக்கு வர ஆரம்பித்து, 2 மேடம் இன்னும் கதவு மூடி தான் இருக்குது, எப்போ தான் திறப்பாங்கன்னு தெரில, காலைல அடைச்ச கதவு இன்னும் திறக்கல, உள்ளே என்ன நடக்குன்னே தெரில மேடம், நான் வந்து கதவை தட்ட போய் அந்த பையனுக்கு எதுவும் அதிர்ச்சி ஆகிடக்கூடாது, நாளைக்கு வந்து அவனுக்கு கண்ணை வந்து அதை பிரிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுல்ல சார், இவன் எதுனா பண்ண காத்திருக்கான்னு தெரியல, உங்கள் வீட்டில் எல்லாரையுமே அவன் டோட்டலாக ஏமாற்றிருக்கான், இது ஒரு கூட்டு சதி என்ன, இந்த பொண்ணையும் நம்ம விசாரணைக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம், அப்படிங்கும்போது வந்து அது தப்பாக போயிடக்கூடாது, இந்த பொண்ணு படிச்சிருக்கு, நாளை ஐடி படிச்சிருக்கேன்னு சொல்கிறா, நாளைக்கு வந்து நெட்டில் ஏதாவது போட்டு விட்டோம், காவல்துறை வந்து அப்படி பண்ணுது இப்படி பண்ணுதுன்னு போட்டால் எங்களுக்கு அசிங்கம், அதனால் வந்துட்டு கரெக்டாக செஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் நான் போய் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்புறாங்க. அவங்க கிளம்பும்போது விஜயா சொல்கிறாங்க, டேய் முத்து அவளை விடாதடா, அவளை இழுத்துட்டு வாடா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து ரோகிணி செஞ்சதில் எல்லாருக்குமே கோவம் இருக்குது, குறிப்பாக மனோஜுக்கு வருத்தம் இருக்கலாம், நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தியிருக்கா, கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் அந்த சின்ன பையன் அவன் மகனோ யாரோ அது 2வது புறம், ஆனால் வந்துட்டு அந்த பையனுக்கு கண்ணில் அடிபட்டிருக்கு, அதிர்ச்சியான செய்தி கேள்விப்பட்டால் அந்த பையனுக்கு பார்வை தெரியாதுன்னு வேறு டாக்டர் சொன்னதாக சொல்கிறேன், அதனால் வந்து நீ டம்னு கதவை அடைக்கிறத பார்த்துட்டு பயந்துட்டான்னா அவனுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடும் முத்து, அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி செய் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காத, நம்மளுக்கு யார் என்ன இப்படி போனான்னு, நம்மளாம் அவள் ஏமாற்றிருக்கா, அவள் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கக்கூடாது, நம்ம வீட்டில் எந்த பொருளையும் எடுக்க வந்தாலும் நமக்கு தெரியலடா, அவங்க குடும்பத்தோடு வந்து எதுவும் செஞ்சிட்டாங்கன்னா நல்லா செய்கிறது வைக்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே மனம் சொல்கிறாங்க, ஆமாம்மா இப்போ கூட நான் பிஸ்னஸ் பண்ணி வீட்டில் ஒரு 5 லட்ச ரூபா வச்சுருக்கேன், அதை கூட அவள் எடுத்துகிட்டு போயிட்டான்னு என்னமா செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. டே முட்டாள், உன் அக்கௌண்ட்டில் வந்து 30 லட்ச ரூபா பணம் எங்கள் மாமா அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் இப்போ எப்படி உனக்கு வந்துச்சு எப்படி இப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதான்டா எனக்கு தெரியல, ரோகிணி தான் வந்து எங்கள் மாமா அனுப்பியிருக்காரு 30 லட்ச ரூபா அப்படின்னா, அந்த பணம் எப்படி தான் அவனுக்கு வந்துச்சுன்னு தெரில அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இதே மாதிரி வேறு எதுவும் குடும்பத்தை ஏமாற்றி பணம் வாங்கிட்டு போகலாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ சினிமாவில் உள்ள கற்பனைலாம் பண்ணிகிட்ருக்காத, அவளை வந்து கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவள் யார் என்ன வரும் 30 லட்ச ரூபா பணம் எப்படி வந்துச்சுன்னு எல்லாத்தையுமே சொல்ல போகிறாங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் அப்போ தான் திருதுன்னு முழிக்காரு. இந்த ரோகிணியை போலீஸ் விசாரிச்சாங்கன்னா அந்த 30 லட்ச ரூபாயும் சொல்லிடுவாளே என்ன செய்ய அப்படின்னு சொல்லி முழிச்சிட்ருக்காங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் முத்துட்ட மீனா சொல்கிறாங்க, ஏங்க இவ்வளோ நேரமாக அவங்க அடைச்சிட்டு இருக்க போகிறதில்ல, வாங்க என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா வீட்டுக்கு போகிறாங்க. அப்பவும் கதவு அடைச்சி தான் இருக்குது. உடனே என்னங்க இன்னும் அடைச்சிருக்கேன், என்னங்க இவ்வளோ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த அம்மாவுக்கு நீ ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க. மீனா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க, அவங்க அம்மா நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. கரெக்டாக ரோகிணி ஆஃப் பண்ணியிருக்காங்க. நம்ம அம்மாட்டையும் கிறிஸ்டிட்டையும் ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரீயாக பேசணும் அப்படின்னா ஃபோனை வந்து ஆஃப் பண்ணணும், யாரும் வந்திருந்தால் கூட வெளியே உட்காந்துட்டு அலாரம் தான் அடிப்பாங்க, நம்ம திறந்துடலாம்னு நினச்சிட்ருக்காங்க. முத்து நம்ம அலாரம் அடித்தோம்னா அவன் பயந்துருவானோ வச்சுருவானோ, கதவை தட்டினா பயந்துருவானோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நினச்சிட்ருக்காங்க. அவன் போலீஸ் சொல்கிறாங்க, அவன் நேராக போலீஸ் வராங்க, சார் இன்னும் அடைச்சி தான் இருக்குது மேடம் அப்படிங்கிறாங்க. சார் முத்து சார் மணி 5 மணி ஆகுது, இன்னும் 1 ஹவர் தான் பார்க்க முடியும், அதுக்கு மேலே வந்து அந்த பொண்ணு கதவை திறக்கலைன்னா நம்ம கதவை தட்டணும், இல்லைன்னா கதவை உடைச்சிட்டாலும் உள்ளே போய் அந்த வேணு கூட்டி தான் வரணும், நாங்கள் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட போகிறோன்னு சொல்லியாச்சு, ஏதாவது ஒரு மேடு போடலன்னா நாங்கள் பொறுப்பு சார், அதனால் நீங்கள் விளையாட்டு வேலை பார்க்காதீங்க, ஒன்று நீங்கள் கதவை தட்டி அந்த பொண்ணை வர வச்சு கூட்டுவாங்க, இல்லையா நாங்கள் கதவை உடைச்சி உள்ளே போய் நாங்கள் அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறோம், உண்மையில் அவள் என்ன தான் பண்ணியிருக்கான்னு தெரியணும், அதுபோக நீங்கள் சொல்லுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல, உங்கள் பையன் உங்கள் வீட்டு பையனுக்கு அந்த பொண்ணு 30 லட்ச ரூபா அவங்க அப்பா மலேசியாவிலேருந்து அனுப்புன மாதிரி சொல்கிறாங்க, மலேசியாவிலேருந்து அப்படி அனுப்புனா வந்தால் டேக்ஸ்லாம் எல்லாமே கட்டியிருக்கணும், அதனால் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போனாலே நாங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் சொல்லணும் அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் முழிக்கிறாரு, ஆகா என்ன ஆகுதுன்னு தெரியல, நம்மளை வேறு ஐடியிலேருந்து விசாரிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ்லேருந்து ஐடிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சார் இந்த மாதிரி ஒரு பொண்ணு மலேசியாவிலேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கா, அந்த பொண்ணு ஒரு 30 லட்ச ரூபாயை கணவருக்கு பிஸ்னஸ் பண்ண பணம் கொடுத்ததாக சொல்கிறாங்க, அதுவும் வந்துட்டு மலேசியாவிலேருந்து அனுப்புனதாக சொல்கிறாங்க, ஐடி கட்டினாங்களா வச்சாங்களா என்ன வரும்னு தெரியலை, அதனால் அது சம்மந்தமாக விசாரிக்கணும் சார் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களும் ஆஃபீஸர் எல்லாருமே நோட்ஸ் வாங்கிக்கிட்டு நேராக அங்கே வராங்க. வந்த உடனே யார் அந்த அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ஐடி ஆஃபீஸர்கிட்ட முத்து பேசுகிறாரு, சார் அந்த மாதிரி கொஞ்சம் பொறுங்க, அந்த பொண்ணை எப்படினாலும் நான் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துடுவேன், ஆனால் வந்துட்டு இப்போ அவங்க வீட்டை அடைச்சிட்டு இருக்காங்க, உள்ளே அந்த பையனுக்கு எப்படி ஆயிருமோன்னு பயமாக இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. தம்பி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, எங்களுக்கு விசாரணை தேவை அப்படிங்கிறாங்க. சார் ஒரு இறக்கமாக பாராட்டுங்க சார், உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கும் வைக்கும், சின்ன பையன் சார், அவன் எதிர்காலம் என்ன சார், அவன் கொஞ்சம் பொறுங்க சார் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி தம்பி
கொஞ்சம் உங்களுக்கு டைம் தரோம் என்ன, வெயிட் பண்ணுறோம் சரியா, அது வரைக்கும் நான் வந்து இங்கே உள்ளவங்ககிட்டலாம் விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லார்ட்டையுமே விசாரிக்கிறாங்க. முதல்ல மனோஜ் ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் தானே அவங்க ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வந்து அவங்கள எவ்வளோ நல்லா தெரியும் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. மனோஜுக்கு ஒரே ஒரு பயம், அந்த பணம் எப்படி வந்துன்னு மட்டும் தெரிஞ்சுன்னு வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா பணத்தை வாங்கிடுவாங்களே, என்ன செய்யலாம், இவருக்கு லஞ்சம் கிஞ்சம் கொடுத்து இது பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு, சார் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சார் உங்களுக்கு நான் லஞ்சம் தரேன்னா தரேன், தயவுசெய்து வந்து இந்த கதையை எப்படி விட்டுருங்களேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் எனக்கு லஞ்சம் தரணும், என்னை பற்றி கேள்விப்படலையா, நான் ரொம்ப நேர்மையான ஆள், கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லணும் சரியா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் இப்படி முடிச்சுட்டே இருக்கார். சரி உங்கள் வீட்டம்மா எவ்வளோ நாளாக தெரியும் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா தான் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க, வச்சாங்க, போனாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா கூப்பிட்றாங்க. அந்த ரோஹிணி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு வந்து பார்வதி தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. அந்த பார்வதி வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. விஜயா பார்வதி ஃபோன் அடிக்கிறாங்க. பார்வதி உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ அப்படிங்கிறாங்க. எதுக்கு விஜயா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுது அப்படிங்கிறாங்க. நீ பார்த்து அந்த பொண்ணால் தான் எனக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. யார் ரோஹிணியாலையா அப்படிங்கிறாங்க. அவன் என்ன செஞ்சா, அவளுக்கு உனக்கு எதுவும் சண்டையா அப்படிங்கிறாங்க. எனக்கு அதுக்கும் சண்டை கிடையாது, அவள் நம்மளை எல்லாத்தையுமே ஏமாற்றிருக்கா, நீ தானே அவளை பணக்காரின்னு சொன்ன, அவள் பணக்காரியே கிடையாது, ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை ஒருத்தவளாம், எல்லாரையும் ஏமாற்றிருக்கா, நீனும் அவள் கூட துணை போயிருக்க, உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. விஜயா என்ன விஜயா எப்படி பேசுகிறேன், நான் உன் ஃப்ரெண்டுடி, உன்னை எப்படி நான் கெடுக்குன்னு நினைப்பேன் அப்படிங்கிறாங்க. கெடுத்துருக்கியே, அதை நினைக்கும் போது ரொம்ப கடுப்பாக இருக்குது, நீ நேராக ஸ்டேஷனுக்கு போ அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. உடனே இவங்க தான் பார்வதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே உட்காருங்கம்மா, உங்களுக்கு அந்த ரோகிணி பொண்ணு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு மசாஜ் பண்ண வருவா, அது போக பேசிகிட்டு இருக்கும்போது என்னம்மா இப்படி படிச்சுட்டு இவ்வளோ வேலை பார்க்கியம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நானும் ஒரு வசதியான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அது போக எனக்கு மலேசியாங்க, எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டு வந்துட்டேன், இங்கே வந்து ஒரு வேலையை பார்த்துட்டு கிடக்கேன், ஆனால் எவ்வளோ நாளைக்கு இதை செய்ய முடியும்னு தெரியல, கொஞ்சம் நாளில் மலேசியா போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. அப்படி சொல்லும் போது தான் நான் வந்து இவ்வளோ பணக்கார பிள்ளை, இங்கே அப்பாட்ட சண்டை போட்டு வீம்புக்கு வந்து கிடக்கால அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, மனசுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் பார்வதிங்கும் போது, சரி இது வசதியான பொண்ணு படிச்சிருக்கலாம், விஜயா கூட பணத்துக்கு ஆசைப்படுதவோ தானே, பேசாமல் அந்த பிள்ளைய வேணால் கட்டி வைப்போம், கட்டி வச்சோம்னா அந்த பிள்ளைக்கு வந்து 2 பேரும் நல்லா ஜோடி பொருத்தமும் நல்லாயிருக்கும், விஜயாவுக்கும் நம்ம ஒரு விவகாரம் செஞ்ச மாதிரி இருக்கும், அவளுக்கும் ஒரு பணக்கார மருமக கிடைப்பாளன்னு தான் செஞ்சேன், ஆனால் இப்படி வரும்னு எனக்கு தெரியாது வைக்காது, ஆனால் இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தாங்க, அந்த ரோகிணி கூட மாதம் 5000 விஜயாவுக்கு செலவு கொடுக்க தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. இது ஸ்டேஷனில் பார்க்குறாங்க. ஏம்மா உங்கள் மருமகிட்ட மாதம் 5000 வாங்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கெலாம் டேக்ஸ் கட்டிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. 5000 டேக்ஸ் கட்டணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பொண்ணுக்கு எப்படி பணம் வந்துச்சுன்னு தெரில, அதையெல்லாம் முழுமையாக விசாரிச்சா தான் தெரியும், 30 லட்ச ரூபா எப்படி வந்துச்சு எது வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அந்த 30 லட்ச ரூபா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியல, என் வீட்டம்மா தான் அவங்க மாமா அனுப்புனாங்கன்னு சொன்னால் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாரு. சார் ரைட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அப்படிங்கிறாங்க. சார் அக்கௌண்ட் நம்பர் வீட்டிலலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் ஏடிஎம் இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் அப்படி அப்படிங்கிறாங்க. செக் பண்ணுறாங்க, ஏடிஎம் பையில் இருக்குது. என்ன போய் சொல்கிறீங்க, உங்கள் ஏடிஎம் பையில் தான் இருக்குது. உடனே அவங்க ஐடி ஸ்டாஃப்ட்டு சொல்கிறாங்க, நேராக போய் பேங்கில் போய் இந்த ஏடிஎம் வச்சு இந்த எப்படி வர சொல்ல வந்துச்சு அந்த ரிசிப்ட் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நேராக அங்கேருந்து அங்கே பேங்க்கு போகிறாங்க. பேங்கில் போய் அந்த ஏடிஎம் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே சார் ஒர்க்கிங் ஹவர் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு வாங்க சார் நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிறாங்க. நேராக போலீஸ்ட்டு வராங்க. சார் ஒர்க்கிங் டைம் முடிஞ்சிச்சு, நாளைக்கு எல்லோரும் பொண்ணு தரேன்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை மனோஜ் அந்த ஆஃபீஸரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. சார் நீங்கள் லஞ்சம் எவ்வளோ சார் வாங்குவீங்க, நான் ஒரு 5 லட்ச ரூபான்னு தரேன் சார் உங்களுக்கு அப்படி இப்படிங்கிறாரு. நீ 80 லட்சம் இருந்தாலும் எனக்கு வேண்டாம், சத்தனாம இரு, ஒன்றையும் அனுமானம் பண்ணிடுவேன், என்னை வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கன்னு சொல்லிட்டு, இப்போ முதல்ல உன் பொண்டாட்டியை கூட்டுவா அப்படிங்கிறாங்க. சார் முதல்ல என் ஒய்ஃபே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் இப்படி இருக்குது, நீ ஏமா தான் கட்டிருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் என் ஒய்ஃப்னு சொல்லாதாங்க சார், எனக்கு தான் அவமானம் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெரியாது தம்பி, அவன் புருஷன் இறந்துட்டு நீங்கள் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் சட்டப்படி ஹஸ்பண்டாக வருவீங்க. அந்த பொண்ணு ஒரு சில தப்புக்கு செஞ்சுருக்காங்கன்னா அதுக்கு நீங்களும் உடந்தையாக இருந்தால் உங்களையும் நாங்கள் இது பண்ண வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், டேக்ஸு கட்டாமல் அவங்க பாட்டில் வந்து வெளிநாட்டிலேருந்து வர ஃபண்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டாமா, இந்த டேக்ஸ் வச்சு தானே இந்திய பொருளாதாரத்தை நம்ம இது பண்ண முடியும், அப்படி இருக்கும்போது நீங்களும் இந்த இந்திய பிரஜையாக இருந்துட்டு இந்திய அரசை ஏமாற்றினா நாங்கள் விடுவோமா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சார் எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் ஒய்ஃப் வரணும், உங்கள் ஒய்ஃப் வந்து பேசின பிறகு தான் அதை முடிவு பண்ண முடியும், இப்போ நீங்களோ நானும் முடிவு பண்ணிட முடியாது, அதனால் வந்து என் மேலே கூட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறேன் சார், சொல்கிறாரு சார் நான் தான் சொன்னேன் சார், ஒரு சின்ன பையன் உள்ள இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நேரமாக தம்பி சொல்லிகிட்டே இருப்பீங்க, முதல்ல வந்து நீங்கள் லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அவங்க விசாரித்து பார்த்துட்டு நீ இது வந்து ஒரு ஃபேமிலி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனுப்பியிருக்காங்க. இந்த போலீஸ் விசாரிக்கும் போது ஐடி பிரச்சனை உள்ளே வருது அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. நாங்கள் எங்கள் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட எல்லாருமே சொல்லியாச்சு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நேராக ரிப்போர்ட்டர்ஸ் வந்துடுறாங்க.
வந்தோடனே எல்லார்ட்டையுமே பேட்டி கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு, அந்த பொண்ணு வந்து மலேசியா வந்து சொல்லி ஏமாற்றி ஒரு குடும்பத்தை ஏமாற்றிருக்கா, வெளிநாட்டிலேருந்துலாம் பணம் நிறையா பெரிய அளவில் கைமாறி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே உண்மையா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் வரல, ஒரு 30 லட்ச ரூபா தான் ஃபாரின்லேருந்து வந்ததாக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. கட்டமாக 30 லட்ச ரூபா வந்திருக்காங்க, எத்தனை லட்ச ரூபா அவங்களுக்கு தர போகிறாங்க, அவங்க என்ன பண்ணணும்னு வந்திருக்காங்க, அவங்க உண்மையிலேயே வந்து மலேசியா அப்படி செய்தானா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. இதை பார்த்து விஜயா ரொம்பவே அடி போயிடுறாங்க. உடனே டே முத்து என்னென்னு பாடுறா அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி உண்மையிலே என்ன கதைன்னு தெரியல, இது ஃபேமிலி கதை, அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இது வந்து பெரிய அளவில் நியூஸ் ஆகிடுச்சு, பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் தெரிஞ்சிருச்சு, பரபரப்பாக பேசப்படுது, ஃபாரின்லேருந்து வந்த பொண்ணு ஒரு பொண்ணு நம்ம இந்திய பிரஜையை ஒரு ஆளை ஏமாற்றிருக்காங்க, வெளிநாட்டு பணம்லாம் பெரிய அளவில் கை மாறி இருக்குது, உண்மையிலே அந்த பொண்ணு என்ன தான் தொழில் பண்ணுது, அந்த தொழில் மூலமாக எவ்வளோ பணம் வருது போகுது, இவங்க ஐடி கட்டியிருக்காங்களா கட்டலையா அப்படின்னு சொல்லி பல பிரச்சனை ஓடிட்டு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ஐடி அதிகாரிகள் ரிப்போர்ட் வச்சுட்டு வராங்க. இந்த மாதிரி இந்த விஷயத்தை வந்து பெரிய அளவில் பண்ணாதீங்க, நாங்கள் விசாரிச்சுட்டு உண்மை தன்மையை சொல்கிறோம், நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கும்போது நீங்களே யூகமாக அப்படி இப்படின்னு போட்டிங்கன்னா எங்கள் விசாரணையை பாதிக்கும், அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கோம், நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. சார் நாங்கள் மீடியா சார் அப்படிங்கிறாங்க. மீடியானா உங்கள் லிமிட்டில் நீங்கள் நில்லுங்க, நாங்கள் என்ன ரிப்போர்ட் கொடுக்கமோ அதை எடுத்துக்கிட்டுங்க, அது போக அவங்க சொல்கிறத நீங்கள் இது பண்ணிக்கோங்க, உங்கள் ஐயப்பாட்டெலாம் கேட்குற கேள்வி வந்து உண்மை இல்லை, அது உண்மை வேறு மாதிரியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் நினைக்கிறாங்க, போகிற போக்க பார்த்தா பெரிய பிரச்சனையாயிரும் போலையே, நம்ம இந்த ஸ்டேஷனுக்கு வெளியே நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும்னு பார்த்தேன், இப்போ என்ன ஐடி வந்துருச்சு, மீடியா வந்துருச்சு, உண்மை கதை தெரிஞ்சால் உலகமே நாரிடும் போலையே, இப்படி நாரிச்சு அப்படின்னா ஏற்கனவே எங்கள் அப்பா ரொம்ப அசிங்கப்படுவாங்க ஸ்டேஷனுக்கு வர்றதே, இந்த விஷயம் பெரிய அளவில் டெலிகாஸ்ட் ஆச்சு அப்படின்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப அசிங்கப்பட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. அண்ணாமலை ஒரு மாதிரி ஆறாரு. ஒரு மாதிரி ஆனோடனே எப்போ என்னப்பா செய்யுது அப்படிங்கிறாரு, நெஞ்சை பிடிச்சிறாரு, நேராக ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க. உடனே போலீஸ் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வராங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. சார் நீங்கள் விசாரிச்சனால தான் அப்படி ஆயிடுச்சு, கொஞ்சம் பொறுங்க சார் அப்படிங்கிறாங்க. சார் இப்போ ஒரு ஆள் போய் அந்த பொண்ணை கூட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, சார் அங்கே என்ன நிலமை ஆகுதுன்னு தெரியல, இப்போ எங்கள் அப்பாவுடைய உடல்நிலை தான் முக்கியம், எங்களுக்கு டைம் கொடுங்க சார் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ஓடி ஹாஸ்பிட்டலில் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அண்ணாமலை ரொம்பவே சீரியஸாக இருக்கார், ஐசியூவில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து ரோகிணிக்கு மறுபடியும் மனோஜ் ஃபோன் அடிக்கிறாரு. ரோகிணி ஃபோனே எடுக்க மாட்டாங்க. ஃபோனை எடுத்து தொலைடி, நீ மாட்டான்னு பிரச்சனை இல்லை, என்ன மாட்டி விட்டு சீரழி வச்சுட போலையே, அந்த 30 லட்ச ரூபாய்க்கு நீ வேறு மாதிரி கதை சொன்னால் தான் தப்பிக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறார். எடுக்கவே இல்லை. இங்கே ரொம்ப சந்தோஷமாக இவங்க ஓடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ் கூட. கிறிஸ் வந்து உடனே அத்தை எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சாரி நீங்கள் அம்மா, அத்தைன்னு நான் சொல்லி மாற்றி சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடா அவங்க அம்மா தான், சரியா, நீங்கள் எனக்கு கூடயே இருப்பீங்களா அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. நான் உன் கூடயே தாண்டா இருப்பேன், அதுக்கு கொஞ்சம் காலம் பொறு, நான் உன் கூடயே இருப்பேன், அத்தை சொல்லும்போது நீ வா, எப்பவும் அத்தனை தான் நீ கூப்பிட சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க. அவனுக்கு அம்மா தான், யாரும் இல்லாத போது நீ வந்து அம்மான்னு கூப்பிட்டுக்கோ, ஆள் இருக்கும்போது அத்தான்னு கூப்பிடு, அதுவும் கல்யாணத்துன்னு கூப்பிட்றாத, இங்கே இருக்குது வரைக்கும், இங்கே கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, மனோஜ் வந்து உனக்கு அப்பாவாக வந்து நல்ல அப்பாவாக ஒரு நாள் மாறுவார், அன்றைக்கி நீ இந்த வீட்டிலே தான் இருப்ப அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு நல்ல ஆனந்த கண்ணீர் வருது. சரி நம்ம பொண்ணு வந்து இப்போமாவது வந்து தான் பையன்ட்டு வந்து தான் பையன் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்னைக்கு கிறிஸ் சொல்கிறார், அவங்க பாடிட்டேன், இனிமேல் யாரும் என்ன அனாதைன்னு சொல்ல மாட்டாங்க, எனக்கு அம்மா இருக்காங்க, எங்கள் அப்பா மனோஜ் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசுகிறாங்க. இங்கே அவங்க அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். இப்படியா இருக்குங்க. அண்ணாமலையை டாக்டர் சொல்கிறாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு இவர் உடலில் முன்னேற்றம் இல்லை, இனிமேல் கஷ்டம்தான் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. முத்து மீனா எல்லாருமே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. விஜயா சொல்கிறாங்க, டே முத்து எப்படியாவது உங்கள் அப்பாவை காப்பாற்றுடா அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லைம்மா பணத்துக்கு பிரச்சனை இல்லை, பணம் கட்டிடலாம், டாக்டர் இப்படி சொல்கிறாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அண்ணாமலைட்ட போகிறாங்க. அப்பா நான் பண்ணது தப்பு தான்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அப்படியே மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காங்க. இப்போ நான் அந்த விஷயத்த வந்து நாசுக்காக சொல்லியிருக்கணும்ப்பா, நான் ஸ்டேஷனுக்கு போயிடக்கூடாதுப்பா, எல்லோரும் விசாரிக்கணும், எனக்கு அவமானமாயிட்டுப்பா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே அண்ணாமலைக்கு மூச்சு பேச்சே இல்லை. அப்பான்னு சொல்லிட்டு அழுகிறாரு. அழும்போது அப்படியே கண்ணீர் அப்படியே பொத்துன்னு முத்தழுற கண்ணீர் வந்து அவர் கையில் படுது. பட்டோன்னே அண்ணாமலைக்கு அப்படியே உணர்ச்சிகள் வருது. பார்த்துட்டு எங்கள் மாமா கை துடிக்குதுங்க அப்படிங்கிறாங்க. அப்பான்னு கதறாரு. உடனே அண்ணாமலை கண் முழிச்சு பார்க்காரு. கண் முழிச்சு பார்த்தோன்னா அப்படி கண்ணீர் விடுதாரு. பார்த்துட்டு என் பையன் முத்து தான் வந்து கஷ்டப்படுறான், மற்றவங்களாம் வந்து நல்ல மாதிரி வந்துடுவான், நான் இன்னும் பிழைக்க போகிறனோ பிழைக்கலையோ தெரில, என் பிள்ளைய நல்லா வந்துடுவான் பாரு, என் மருமக வேறு வந்து இப்படி பண்ணி வச்சுருக்காள, அந்த பிள்ளைக்கு வேறு ஒரு பையன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி இவன் சேர்த்து வாழ போகிறான், பணம்னு இந்த விஜயாவும் மனோஜும் அலைவாங்களா, என்ன செய்ய போகிறாங்கன்னு ரொம்பவே முடிக்காங்க. எப்பா நீ கவலைப்படாதப்பா, டாக்டர் வந்து சரியாயின்னு சொல்லிட்டாங்கப்பா, நம்ம இப்போயே வீட்டுக்கு போயிடலாம்ப்பா, நீ கவலைப்படாதப்பா, அந்த ரோகிணி என்ன தப்பு செஞ்சாலும் நம்ம வந்து
மனோஜ் கூட சேர்ந்து வாழ வச்சிடலாம்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அப்படி முழிக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அவன் வந்து என் பையன் கூட சேர்ந்து வாழ கூட மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரா, நான் வாழ மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, டேய் அப்பா அந்த நிலமையில் இருக்கார், அப்பாவுக்கு வந்து ஆறுதலாக பேசு, இப்போ அவன் சேர்த்து வாழாம்பா, அவன் சேர்த்து வாழனாலும் நான் வெளுத்து நான் சேர்த்து வாழ வச்சுருவேன். ஏன்னா நம்ம வீட்டு அசிங்கம் வெளியே தெரியாதுப்பா. ஏன்னா நான் போலீஸ் நாஸ்காக பேசி முடிச்சுக்கோம்பா. பெட்டிஷன் நான் வாபஸ் வாங்கிறேன்ப்பா, பெட்டிஷன் நான் தான் கொடுத்தேன், வாபஸ் வாங்கிறப்பா, வாபஸ் வாங்கிட்டு நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, முதல்ல அதை செய்ய, நம்ம அந்த பிரச்சனையை முதல்ல முடிச்சுருவோம். அந்த பொண்ணு யாரோ என்னவோ நம்மளே கேட்டு விசாரிச்சுக்குவோம். ஸ்டேஷனுக்கு வந்தால் சரி இருக்காது, நீங்கள் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடு அப்படிங்கிறாங்க. இந்த முத்து மீனாவும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் வாபஸ் வாங்க போகிறீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கொடுத்த பெட்டிஷனை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது உங்கள் சௌரியம், சரி ரைட்டு வாபஸ் வாங்கிக்கிறேங்க. ஆனால் ஐடியிலேருந்து அந்த ரோஹினியும் மனோஜையும் விசாரிப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரி அது அவங்க பாட்டு சார், நான் கொடுத்த பெட்டிஷனை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு வாங்கிட்டு நேராக வந்துடுறாங்க. அப்போ பெட்டிஷனை வாபஸ் வாங்கிட்டு நம்ம போலீஸ் விசாரிக்க மாட்டாங்கப்பா, இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளால் அழுதுட்டு முத்து, ரொம்ப நன்றிடா, நம்ம வீட்டு கதையை வந்து நீ பேசினா வந்து வேறு மாதிரி போயிருன்னு சொல்லி போலீஸுக்கு போனேன், இப்போ வேறு மாதிரி போயிட்டு அப்படி இப்படிங்கிறாங்க. ஒன்று விஜயா சொல்கிறாங்க, எங்கே இவன் படிக்காத முட்டாள், ஒன்றும் தெரியாதவன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண நம்மளுக்கு தானங்க அசிங்கம், இன்றைக்கி பாருங்கள் ஊர் உலகம் ஃபுல்லும் நம்ம வீட்டில் உள்ள கதையை பிறந்து தெரிஞ்சிருச்சு வச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. நம்மளை எந்திரிச்சு சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கும் அதை நினச்சி தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இன்னும் ஒன்றும் இல்லை, முத்து தான் வாபஸ் வாங்கிட்டோம், நம்ம வீட்டில் பேசிக்கலாம், அந்த பொண்ணு எதுக்காக அப்படி செஞ்சான்னு சொல்லி நம்மளே அந்த பொண்ணுகிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போமா அப்படிங்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, என்னாச்சு இன்னும் ஒரு 12 மணி நேரம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாகணும், இதயம் வந்து ரொம்ப ஸ்பீடாக அடிக்கி ஏன் இப்படி ஆகுது வைக்கின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், ஏன்னா ரொம்ப பதட்டமாக இருக்குது அந்த இதயம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் டாக்டர், நான் என்னால் தான் எங்கள் அப்பா வந்து ஸ்டேஷனில் கொண்டு விட்டுட்டேன் வச்சுட்டேன், எங்கள் அப்பா ஸ்டேஷனுக்கு போகுது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது, எங்கள் அப்பா நேர்மையாக வாழ்ந்தவர், எங்கள் அப்பா வந்து ஸ்டேஷனில் நிற்கும்போது ஒவ்வொருத்தங்களாம் விசாரிக்கும் போது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, அது போக வீட்டுக்கு அதை வந்து டிவி பேப்பர்லாம் வந்துட்டுன்னு சொன்னோன்னே எங்கள் அப்பாவால் தாங்க முடியல சார் அப்படிங்கிறாங்க. அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. சரி ரைட்டு, இப்போ நீங்கள் ஒரு பக்கம் போக வேண்டாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பேசிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பரசு அலறி அடிச்சுட்டு ஓடியாராரு. என்ன 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 நம்மளை என்னாச்சு அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை என் பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி மாப்பிள்ளை பார்க்க வந்திருந்தாங்க நம்மளை, அப்புறம் நீ வரலையான்னு பார்த்துட்டே இருந்தேன், அதுக்கப்புறம் தான் முத்துக்கு ஃபோன் அடித்தேன், முத்து தான் அந்த கதையை சொன்னேன், என்னால் தாங்கிக்க முடியல, பொண்ணு வீட்டுக்காரங்க இருக்கும்போதே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருக்கும்போது நீ எப்படி வரலாம், இருந்து வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணாமலை, ஒன்றும் இந்த நிலைமையில் விட்டுட்டு நான் வந்து இருந்தால் மனசும் கிடையாது, என் பொண்ணுக்கு நீனும் தான் தவப்பேன், என் பொண்ணுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை பார்த்த விஜயாவுக்கு வந்து ரொம்ப கடுப்பாகுது. அப்போ ஐயா வீட்டுக்கும் இவர் மொய்கி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அப்போ பணங்கள்லாம் கொடுத்து உதவி தான் இந்த பரசு வந்து என் வீட்டுக்கார ஐஸ் வச்சுக்கிட்டே இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலை மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டாங்க, இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரோஹினி நம்ம வேண்டான்னு சொன்னால் அவள் பாட்டில் வீட்டை பார்த்து போகிறா, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை வரப்போகிறது கிடையாது, நம்ம பிஸ்னஸுக்கோ நம்ம கடைக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம எப்பவும் போல் பணம் வந்து எப்படியோ வந்துச்சு தொழில் பண்ணுறோன்ட்டு போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது முத்து நினைக்காரு, சரி இன்னும் அந்த பிள்ளை கதவை திறக்காமல் இருக்கும், நான் போய் வீட்டில் போய் என்னென்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, இங்கே நானும் வரேன், இங்கே இருக்க கோவத்தில் வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. நான் என்ன மீனா பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க உங்கள் அப்பாவுக்கு இப்படி இருக்குது, அந்த பொண்ணு வந்து நம்ம வீட்டில் வந்து கல்யாணம் முடிஞ்சு இங்கே வந்துட்டு மறைச்சிருக்காங்க, ரோகினோட அம்மாவோ கிறிஸ்டோ யாருமே உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லலை, நீங்கள் ஏதாவது கோவத்தில் பண்ண போய் அந்த பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. நான் நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து வீட்டு கதவை நான் தட்டாமையோ இல்லை கதவை உடைக்காமையோ இல்லை நான் வந்து கத்தாமையோ அலாரம் அடிக்காமையோ இருக்கேன், எனக்கு நல்லா தெரியுது, என் கோபத்தால் ஒரு சின்ன பையனுடைய வாழ்க்கையை வம்பாக்கிடக்கூடாது அப்படிங்கிற நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் மீனா, அதனால தான் அப்படி இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கும் புரியுதுங்க, நீங்கள் வந்து பழைய முத்து கிடையாது, இப்போ வந்து எப்படி நீங்கள் வாழ்க்கையை நகர்த்தணும், எப்படி யார்கிட்ட நடந்துக்கணும்னு தெரிஞ்சுட்டு தான் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணது ஒரு வகையில் நல்லது தான், அந்த ரோகிணியை பற்றியான கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்தோம், விசாரிக்கும் போது இவ்வளோ உண்மையாக அந்த வித்தியாவும் சொல்லியிருக்காங்க. நான் அந்த வீடியோ காமிச்சதுலேருந்து அது கொஞ்சமாக தான் இருந்துச்சு, அது இல்லை நான் வேறு மாதிரி இவங்க சித்தரிச்சிருக்காங்கன்னு சொன்னால் கூட நம்ம கதை எடுபட்டிருக்காது, அந்த ரோகிணியை பற்றி உள்ளே தெரிஞ்சிருக்காது. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் தான் அந்த வித்தியா வந்து
பழைய கதைலாம் சொல்லி எல்லாத்தையுமே புரிய வச்சுருக்காங்க. அந்த ரோகிணி மலேசியாக்காரியே கிடையாது, இந்தியாவில் உள்ள பொண்ணு தான், அந்த குமரி பாளையத்தில் உள்ள பொண்ணு தான், கஷ்டப்பட்ட பொண்ணு, ஒரு ஏழை பொண்ணு. அதுபோக ஒரு கல்யாணம் முடிஞ்ச பிள்ளை இருக்குது, அந்த பையன் தான் கிறிஸ் அப்படிங்கிற எல்லா முழு விவரத்தையும் அந்த பிள்ளை ஸ்டேட்மெண்ட்டாகவே போலீஸ்கிட்டையும் கொடுத்துருச்சு. நம்ம ஃபேமிலிக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. நம்ம இதை சொல்லி வீட்டில் புரிய வைக்கிறதுக்கு போதும் போதும்னு ஆயிருக்கும். அவங்க சொல்லி புரிய வச்சுட்டாங்க. என்ன இதில் ஒரு கெட்டது அப்படின்னா மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகலை மீனா, அப்பா எழுந்திரிச்சு இப்போ என் கூட வந்துடுவார் வீட்டுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. டாக்டர் தான் இருந்தாலும் போக சொல்லியிருக்காங்க. நம்ம 2 பேரும் வீட்டில் அந்த கதவை அந்த பொண்ணு திறந்துருச்சா வச்சிருச்சா என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது ஒரு வயசான ஒரு பொம்பளையால் நடந்து போகிறாங்க. அவங்க ரோட்டில் அப்படி கிறங்கின மாதிரி போகிறாங்க. மீனா என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. இறங்கி பார்க்குறாங்க, அந்த பொம்பளையால் மயங்கி விழுந்துருது. மறுபடியும் அவங்கள ஏற்றி கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க. இன்னும் விஜயா சொல்கிறாங்க, டேய் இது யாரா அப்படிங்கிறாங்க. ரோட்டில் நடந்து போயிட்டு கிறக்கிட்டாங்க, அதான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஊர் கதையை புறம் பாரு, நம்ம வீட்டு கதையை நீ பார்க்க மாட்டேன், முதல்ல அந்த ரோகிணி என்ன செய்தான்னு போய் பாரு, அந்த ரோகிணியை உடனே எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா கொஞ்சம் அமைதியாக இரு, அவன் முத்து வந்து ஹாஸ்பிட்டலில் யாராச்சும் சேர்க்கணும் வந்திருக்கான், அவனை சேர்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சேர்த்துட்டு போகிறாங்க. சொன்ன வீட்டில் போய் கதவை தட்டுறாங்க. ரோகிணி பையை வந்து திறப்பாங்கன்னு பார்த்தா திறக்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில் அதுக்கு ஒரு 4 நாள் தட்டுறாங்க. தட்டிட்டு கடுப்பில் வீட்டுக்கு வெளியே வந்து நிற்காங்க. மீனா இன்னும் கதவை திறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி அப்போ தான் நினைக்காங்க, ஓஹோ நம்ம கதவை அடைச்சி வச்சிட்டோம் போல், யாராவது வந்துட்டு திரும்பி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து வச்சுட்டு சிட்டி யாருமா இவர் நம்ம கிறிஸுக்கு வந்து சாப்பாடு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வீட்டுக்குள்ளே போகிறாரு. இனி என்ன நடக்கும் இந்த கிறிஸ் வாழ்க்கையில், ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.